இன்னைக்கு வீடியோல சம் இன்ட்ரஸ்டிங்கான அதே சம் அமேசிங்கான வாட்ஸ்அப் ட்ரிக் தான் பார்க்க போறோம். அந்த ட்ரிக்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க SM டெக் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த வீடியோவை லைக் அண்ட் ஷேரும் பண்ணிருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு ஆண்ட்ராய்டு யூசரா இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணி உங்களால வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்ப முடியும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். சிம்பிளா கூகுள் அசிஸ்டன்ட் ஓபன் பண்ணிட்டு சென்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் டு யாருக்கு அனுப்பணுமோ அந்த நேம் நீங்க சொன்னா போதும். அப்படி சொல்றப்போ வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இதை எனேபிள் பண்ணனும் அப்படினா அதுக்கு நீங்க கண்டினியூ பண்ணனும்னு சொல்லிட்டு அக்கவுண்ட கேட்கும். அதை நீங்க கண்டினியூ மட்டும் கொடுத்துட்டேன்னு வெச்சுங்களேன். நெக்ஸ்ட் டைம் நீங்க கூகுள் அசிஸ்டன்ட் ஓபன் பண்ணி சிம்பிளா வாய்ஸ் மூலமாவே send WhatsApp message, how are you to Naveen Kayal bro. Message to Naveen Kayal bro on WhatsApp saying, how are you? Ready to send it? கண்டென்ட் ஓகேவா அப்படினு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்டுட்டு சென்ட் பண்ணவா அப்படினு சொல்லிட்டு கேட்கும். அப்படி கேக்குறப்ப நீங்க சென்ட்னு சொன்னா போதும். Sending it now. ஆட்டோமேட்டிக்கா நீங்க சொன்ன அந்த ஒரு டெக்ஸ்ட அந்த நம்பருக்கு சென்ட் பண்ணிரும். இப்போ நம்ம பார்க்க போற இந்த வாட்ஸ்அப் ட்ரிக் செம்ம இன்ட்ரஸ்டிங்கான ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எப்பயுமே நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவே மாட்டாங்க, எல்லா டைமும் நம்ம கூட என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த டைம்ல எல்லாம் நமக்கு போர் அடிக்கும் இல்லையா? அந்த மாதிரி இனிமேல் போர் அடிக்கவே அடிக்காது. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இப்போ புதுசா AI ஸ்டுடியோ அப்படின்ற ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அந்த AI ஸ்டுடியோக்குள்ள போனீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் இருக்கும். அதுல உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் எதுவும் அதை சூஸ் பண்ணி அவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சேட் பண்ணிக்கலாம். சரி, அதை எப்படி உள்ள அக்சஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா உங்க வாட்ஸ்அப் ஓபன் பண்ணீங்கன்னா கீழ மெட்டா ஐகான் இருக்கும். அந்த மெட்டா ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா மெட்டா சாட் குள்ள போயிடும். அந்த மெட்டா சாட் குள்ள ரைட் டாப் கார்னர்ல பாத்தீங்கன்னா 4 புள்ளி மாதிரி ஒரு ஐகான் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா AI ஸ்டுடியோக்குள்ள போயிடும். அந்த AI ஸ்டுடியோக்குள்ள எக்கச்சக்கமான கேரக்டர் இருக்கும். தெரபிஸ்ட்ல இருந்து, பாய் ஃப்ரெண்ட்ல இருந்து, கேர்ள் ஃப்ரெண்ட்ல இருந்து, ஏன் சினிமா கேரக்டர்ஸ் கூட எக்கச்சக்கமா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா டோனி ஸ்டார்க், ஹல்க், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி எக்கச்சக்கமான கேரக்டர் இருக்கும். ஏன் ஈவன் டாக்கிங் டாக் கூட இருக்கும். அதாவது பேசுற நாய் கேரக்டர் கூட இருக்கும். சோ நீங்க என்ன மூட்ல இருக்கீங்களோ, என்ன ஜெனரல்ல பேசணும்னு விரும்புறீங்களோ அந்த கேரக்டரை சூஸ் பண்ணி அதை கிளிக் பண்ணா போதும். அது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஜாலியா பேச ஆரம்பிச்சிடும். சோ நீங்களும் அது கூட எக்கச்சக்கமான விஷயங்களை ஷேர் பண்ணி ஜாலியா போரே இல்லாம பொழுத கழிக்கலாம். இந்த ஃபீச்சர்ல என்ன ட்ரிக் செம்ம இன்ட்ரஸ்டிங்கான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா AI இமேஜ் ஜெனரேட் பண்றதுக்கு நம்ம இதுவரைக்கும் தேர்ட் பார்ட்டி ஆப் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு பார்த்தா எக்ஸ்ட்ரா காசு வேற பே பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா? சோ அப்படி இனிமேல் நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா வாட்ஸ்அப்ல நம்மளால அன்லிமிட்டடா எவ்வளவு வேணாலும் AI இமேஜ் ஜெனரேட் பண்ணிக்க முடியும். அதை ஜெனரேட் பண்றதுக்கு சிம்பிளா நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி கீழ மெட்டா ஐகான் இருக்கு பாத்தீங்களா? அந்த மெட்டா ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படினா மெட்டா சாட்டுக்குள்ள போயிடும். அப்படி மெட்டா சாட்டுக்குள்ள போனோனே அது கூட சேட் பண்றப்ப ஃபர்ஸ்ட் வேர்ட் பாத்தீங்கன்னா இமேஜின் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மெட்டாக்கு பாத்தீங்கன்னா இமேஜ் ஜெனரேட் பண்ண சொல்றான்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறோம். அப்படி இமேஜின் டைப் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன இமேஜ் ஜெனரேட் பண்ணுமோ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படினா கியூட் லிட்டில் டைனோசரஸ் பிளேயிங் ஃபுட்பால் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணீங்க அப்படின்னு வச்சுங்களேன், ரியல் டைமாவே நீங்க ஒவ்வொரு வேர்டையும் என்டர் பண்ண அதுவே இமேஜ் ஜெனரேட் பண்ணும். ஒன்ஸ் நீங்க உங்களோட சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டு சென்ட் கொடுத்தீங்க அப்படினா ஆட்டோமேட்டிக்கா ரியல் டைம்ல கிரியேட் பண்ண இமேஜையும் உங்களுக்கு கொடுத்துரும். அதே நேரத்துல நீங்க சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதுவே ரீஃபைன் பண்ணி கிரியேட் பண்ண இமேஜையும் உங்களுக்கு சென்ட் பண்ணிரும். சோ இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு இமேஜ் வேணாலும் அன்லிமிட்டடா AI யூஸ் பண்ணி உங்களால இமேஜ் ஜெனரேட் பண்ணிக்க முடியும். அதுவும் ஃப்ரீயாவே. இப்படி இமேஜ் ஜெனரேட் பண்றதுக்கு நம்ம ஒவ்வொரு தடவையும் மெட்டா சாட் குள்ள போய் தான் இமேஜ் ஜெனரேட் பண்ணணுமான்னு கேட்டா அதுதான் கிடையாது. சிம்பிளா நம்ம யார் கூட சாட் பண்றப்ப இந்த AI இமேஜ் ஜெனரேட் பண்ணி ஈஸியா சென்ட் பண்ணிட்டே இருக்கலாம். இத பண்றது ரொம்ப சிம்பிள் தான். நம்ம யார் கூட சாட் பண்ணணுமோ அவங்களோட சாட் பேஜ்க்குள்ள போயிட்டு ஆண்ட்ராய்டு யூசரா இருந்தா அட்டாச்மெண்ட் சிம்பிளை கிளிக் பண்ணணும். ஐபோன் யூசரா இருந்தா பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணணும். அப்படி கிளிக் பண்ண உடனே கீழ லாஸ்டா பாத்தீங்கன்னா இமேஜின் ஒரு ஐகான் வரும். அந்த ஐகானை கிளிக் பண்ணாலே போதும். நீங்க என்ன இமேஜ் ஜெனரேட் பண்ணணுமோ அந்த இமேஜ் ஜெனரேட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டே இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு லவரோட சாட் பண்ணிட்டு இருக்கப்ப பியூட்டிஃபுல் ஹார்ட்ஸ் ஃப்ளையிங் ஆன் தி ஸ்கை அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே ஹார்ட் ஸ்கைல பறந்த மாதிரி இமேஜ் ஜெனரேட் ஆகி வந்துரும். இதோட ப்ரோ டிப் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கங்க. இப்படி இமேஜ் ஜெனரேட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே அனிமேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த அனிமேஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஜெனரேட் பண்ண இமேஜ் அனிமேஷனாவே வந்துரும். சோ அந்த அனிமேட்டட் கிஃப்ட் இமேஜ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லனா லவருக்கு சென்ட் பண்ணி செம்மையா ஃபன் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இமேஜ் ஜெனரேட் பண்றப்போ ஒரு வேரியேஷன்ல இமேஜ் வராது, கிட்டத்தட்ட 4 வேரியேஷன்ல இமேஜ் வரும். அதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் 4மே உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 4 இமேஜ்க்கு அடுத்து ரெஃபரன்ஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இன்னும் 4 வேரியேஷன் ஆஃப் இமேஜஸ் காட்டும். அதுல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணி நீங்க சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ நாங்க சொல்ல போற இந்த ஒரு ட்ரிக் உண்மையிலேயே செம்ம ட்ரிக். வேணா ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லனா உங்க லவர் கூட சேட் பண்ணிட்டு இருக்கப்ப உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு கேள்விக்கு பதில் தெரியல இல்லனா நீங்க ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் இமேஜ் இல்லனா வீடியோ அனுப்பணும் அப்படின்னு சொல்லுங்களேன், சிம்பிளா நீங்க மெட்டா கிட்டே கேட்டு பதில வாங்கி அனுப்பிட முடியும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். நீங்க டைப் பண்ற சேட் பார் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுல போயிட்டு @meta அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணா போதும். ஆட்டோமேட்டிக்கா மெட்டா ஆக்டிவேட் ஆயிரும். அப்படி ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த கேள்விக்கு பதில் தெரியுமோ அந்த கேள்வியை டைப் பண்ணா போதும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படினா நான் பிரியாணி குக் பண்ண ஆசைப்படுறேன், அதுக்கு ரெஃபரன்ஸ் வீடியோ அனுப்புன்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணிட்டு என்டர் மட்டும் கொடுத்தீங்க அப்படினா, அதாவது சென்ட் கொடுத்தீங்க அப்படினா பிரியாணி செய்யறதுக்கான வீடியோஸை ஃபுல்லா ரெஃபரன்ஸா உங்களுக்கு 5 வீடியோவா அனுப்பிடும். சோ அந்த வீடியோஸை கிளிக் பண்ற மூலமா நீங்க யார் கூட சேட் பண்ணிருக்கீங்களோ அவங்க பார்த்து அதை தெரிஞ்சுக்கவும் செஞ்சுக்குவாங்க. இது ஜஸ்ட் வீடியோ மட்டும் கிடையாது. எந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சாலும் அந்த கேள்வியை நீங்க டைப் பண்ணா போதும். அந்த கேள்விக்கான பதில் அந்த சாட்லயே வந்துரும். சோ நீங்க சேட் பண்றவங்க அதிலேயே பார்த்து படிச்சுக்குவாங்க. அண்ட் இதுல முக்கியமான விஷயம், வீடியோவை சர்ச் பண்ணி காமிக்கும் அப்படின்னு சொன்னோம் பாத்தீங்களா, அது எந்த வீடியோ மட்டும் காமிக்கணும், இன்ஸ்டாகிராம் வீடியோ மட்டும் தான்
தான் காமிக்கும். யூடியூப் வீடியோ எதையுமே இது சஜஸ்ட் பண்ணி காமிக்காது. ஏன்னா வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே ஆளோட தான் நம்ம மார்க் மாமா ஓடுது இல்லையா? சோ அதுல இருக்கிறத மட்டும் தான் ப்ரோமோட் பண்ணுவாரே தவிர யூடியூப் வீடியோவை சஜஸ்ட் பண்ண மாட்டாரு. சோ யூடியூப்ல நீங்க ஏதாவது சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கணும், யூடியூப் ஆப் தான் யூஸ் பண்ணி ஆகணும். இந்த மெட்டா ஏஐ கூட சாட் பண்றப்ப நீங்க எப்ப பார்த்தாலும் டைப் பண்ணி தான் கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. சிம்பிளா நீங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்புற மாதிரி வாய்ஸ் மெசேஜும் அனுப்பலாம். அப்படி அனுப்புறீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கான பதில சொல்லிரும். அது கேள்விக்கான பதில் மட்டும் கிடையாது, நீங்க இமேஜ் ஜெனரேட் பண்றதுக்கு வாய்ஸ் நோட் அனுப்புனாலே உங்களுக்கான இமேஜ் அது ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் பண்ணி கொடுத்துரும். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்றதுக்கு மட்டும் தனியா ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கீங்க அப்படின்னா இனிமேல் அதுக்கு தனியாவே ஒரு ஆப் தேவை கிடையாது. சிம்பிளா வாட்ஸ்அப்ல நம்மளால ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது யாருக்கு டாக்குமெண்ட் சென்ட் பண்ணுமோ அவங்களோட சாட் பேஜுக்குள்ள போயிட்டு அட்டாச்மெண்ட் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா டாக்குமெண்ட் ஒன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னு 3 ஆப்ஷன் வரும். அதுல லாஸ்ட் பார்த்தா ஸ்கேன் டாக்குமெண்ட் ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா எந்த டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணுமோ அந்த டாக்குமெண்ட் போட்டோ எடுத்தா போதும் ஆட்டோமேட்டிக்காவே வாட்ஸ்அப்பே பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். அதை நீங்க அழகா சென்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சோ ஸ்கேன் பண்றதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதுல ஸ்கேன் பண்ணி அதை பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி நீங்க வாட்ஸ்அப்ல போய் சென்ட் பண்றதுக்கு இந்த எல்லா ப்ராசஸையும் ஒரே ஆப்ல நீங்க முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து யாராவது வாய்ஸ் நோட் அனுப்புறாங்கன்னா அந்த வாய்ஸ் நோட்டை கேட்க முடியாத இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா அந்த வாய்ஸ் நோட்டை டெக்ஸ்டா மாத்தி பார்க்கிறதுக்கும் ஒரு ஆப்ஷன் வாட்ஸ்அப்ல இருக்கு. அதுதான் வாய்ஸ் மெசேஜ் டிரான்ஸ்கிரிப்ட்ஸ். இதை எனேபிள் பண்றது ரொம்ப சிம்பிள் தான். வாட்ஸ்அப்போட செட்டிங்ஸ் உள்ள போனீங்கன்னா சாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனுக்குள்ள போனீங்க அப்படின்னா வாய்ஸ் மெசேஜ் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா வாய்ஸ் மெசேஜ் டிரான்ஸ்கிரிப்ட் எனேபிள் ஆயிரும். அப்படி எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா யார் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனாலும் அதை கேட்க முடியாத சிச்சுவேஷன்ல அதை லாங் பிரஸ் பண்ணி டிரான்ஸ்கிரைப் அப்படின்னு கிளிக் பண்ணாலே போதும் அது டெக்ஸ்ட் மெசேஜா உங்களுக்கு வந்துரும். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் முக்கியமான விஷயம் இதுல தமிழ் லாங்குவேஜ்லாம் கிடையாது. சோ தமிழ் மெசேஜ்லாம் டிரான்ஸ்கிரைப் பண்ண முடியாது. நீங்க யாருக்காச்சும் இங்கிலீஷ்ல வாய்ஸ் நோட் அனுப்புறீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். எத்தனை பேர் இங்கிலீஷ்ல பேசி அனுப்புறீங்க அப்படின்றத கீழ மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. வாட்ஸ்அப்ல பார்த்தா இப்ப செம்மையான ஒரு ஃபீச்சர் எனேபிள் பண்ணிட்டாங்க. அதுதான் ஃபில்டர் அண்ட் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ற ஒரு ஆப்ஷன். எஸ் நீங்க யாருக்காச்சும் போட்டோ அனுப்புறப்போ இது வரைக்கும் பார்த்தா போட்டோ மட்டும் தான் எடுத்து அனுப்ப முடியும். ஆனா இனிமேல் நம்ம போட்டோ மட்டும் அனுப்ப தேவையில்ல. அந்த போட்டோ ஐகானை கிளிக் பண்ணா சைடுல பார்த்தா ஒரு மேஜிக் சிம்பிள் இருக்கும். அந்த மேஜிக் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன் உங்களால ஃபில்டர் ஆட் பண்ணிக்க முடியும், மேக்கப் பண்ணிக்க முடியும் அண்ட் பேக்ரவுண்ட சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எக்ஸ்ட்ரா ஸ்னாப்சாட்ல இருக்கும்போது எக்கச்சக்கமான எஃபெக்ட்டோட நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். எக்கச்சக்கமான எஃபெக்ட் இல்லாட்டியும் ஒரு கொஞ்சமான எஃபெக்ட் இருக்கும். அதை வேணா அப்ளை பண்ணி பாத்துக்கலாம். இது போட்டோல மட்டும் கிடையாது, வீடியோ சென்ட் பண்றப்பயும் அந்த மாதிரி நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் வீடியோ நோட்னு சொல்லுவாங்க. அந்த வீடியோ நோட் அனுப்புறப்பயும் நம்ம இந்த மாதிரி ஃபில்டர், பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்றது அண்ட் எஃபெக்ட் எல்லாம் ஆட் பண்ணி செம்மையா ஃபன் பண்ணிக்க முடியும். வேணா ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம ஃபன்னா இருக்கும். அடுத்து வாட்ஸ்அப்ல இருக்க ஒரு செம்மையான ஃபீச்சர் லிஸ்டிங். எஸ் இது வரைக்கும் வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்த லிஸ்ட் மட்டும் தான் இருந்துச்சு. ஆளு, 100, ஃபேவரட், குரூப். ஆனா உங்களுடைய வாட்ஸ்அப் இப்ப ரீசெண்டா அப்டேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பக்கத்துல பிளஸ்னு ஒரு சிம்பிள் இருக்கும். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்க லிஸ்ட் எது வேணாலும் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் நேம் வச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி அந்த லிஸ்ட்ல போட்டு வச்சீங்கன்னா அதுல ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. அதே மாதிரி ஃபேமிலிக்கு தனியா ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு லவ்வர்ஸ் அளவுக்கு அதிகமா இருந்துச்சா லவ்வர்ஸ்னு ஒரு லிஸ்ட்டை தனியா கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். சோ இனிமே நீங்க யாரு கூட சாட் பண்ணா ஒவ்வொரு தடவையும் அந்த நேம் போய் தேட வேண்டிய அவசியமே கிடையாது. சிம்பிளா இந்த லிஸ்ட்ல போய் எந்த லிஸ்ட்ல அவங்க இருப்பான்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? சோ அந்த லிஸ்ட்டை கிளிக் பண்ணி அவங்க கூட நீங்க ஈஸியா சாட் பண்ணிக்கலாம். செம்ம ட்ரிக்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ட்ரிக் உண்மையிலே செம்மையான ட்ரிக் அப்படினே சொல்லலாம். அதுலயும் நீங்க ஸ்டிக்கர் லவரா இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வேற லெவல் ட்ரிக்கா இருக்கும். இது வரைக்கும் நம்ம ஏதாச்சும் ஒரு ஸ்டிக்கர் யாருக்காச்சும் சென்ட் பண்ணோம் அப்படின்னா வெளியில போய் டவுன்லோட் பண்றோம், இல்லன்னா எக்ஸ்டர்னலா ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அதுல இருந்து ஸ்டிக்கர் எடுப்போம் இல்லையா? இனிமேல் நீங்க அப்படி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச ஸ்டிக்கரை உங்களால ஓனாவே கிரியேட் பண்ணிக்க முடியும். அது உங்க இமேஜ் வச்சு கிரியேட் பண்ண முடியும். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஆக்டரை வச்சு அவங்களுக்கு கீழ டயலாக் வச்சு கூட உங்களால உருவாக்க முடியும். அதை பண்றது ரொம்பவே சிம்பிள் தான். நீங்க வாட்ஸ்அப்ல யாருக்கு ஸ்டிக்கர் அனுப்பணும்னு தோணுதோ அவங்களோட சாட்டுக்குள்ள போயிட்டு ஆண்ட்ராய்டு யூசர் இருந்தா சாட் பார்ல பார்த்தா லெஃப்ட் சைடுல ஒரு ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இமேஜஸ் இருக்கிற பார் ஃபுல்லா வரும். அதுல பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கார்னர்ல பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஐகான் இருக்கும் பாத்தீங்களா? அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிரியேட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னு உங்க கேலரி ஓபன் ஆகும். அந்த கேலரியில எந்த இமேஜ் நீங்க ஸ்டிக்கரா கன்வெர்ட் பண்ணுமோ அந்த இமேஜ் செலக்ட் பண்ணா போதும். சப்போஸ் நீங்க ஆக்டர் ஸ்டிக்கரா மாத்தணும் அப்படின்னா ஆக்டர் இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி டவுன்லோட் பண்ணி அதை செலக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா அவங்கள மட்டும் கட் பண்ணி எடுத்து பேக்ரவுண்ட ரிமூவ் பண்ணிட்டு ஸ்டிக்கரா மாத்திரும். அப்படி ஸ்டிக்கரா மாத்தினதுக்கு அப்புறம் அதுல நம்ம டெக்ஸ்ட் வேணா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணிட்டு சென்ட் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்டிக்கர் சென்ட் ஆயிரும். சென்ட் ஆறது மட்டும் கிடையாது, நீங்க கிரியேட் பண்ண ஸ்டிக்கர் பேஜ்ல போயிட்டு ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆகவும் செஞ்சிரும். சோ ஃபியூச்சர்ல நீங்க யாருக்கு இந்த ஸ்டிக்கர் அனுப்புனாலும் நம்ம அந்த ஸ்டிக்கர் பேஜ்ல போயிட்டு அந்த ஸ்டிக்கரை யாருக்கு வேணாலும் அனுப்பிக்கலாம். ஐபோன் யூஸரா இருந்தீங்க அப்படின்னா சாட் பாக்ஸ்ல ரைட் சைடுல ஸ்டிக்கர் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணாலே இதை கிரியேட் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம ஃபன்னா இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போற ட்ரிக் நீங்க ஸ்டேட்டஸ் லவ்வரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இதுவரைக்கும் ஸ்டேட்டஸ்ல பாத்தீங்கன்னா blank இமேஜ்ல டெக்ஸ்ட் வைக்கிறது இல்லனா இமேஜ் வீடியோஸ் தான வச்சிட்டு இருந்தோம். ஆனா இப்போ அந்த blank இமேஜ்ல நம்ம ஈமோஜி வச்சு அதை எவ்வளவு வேணாலும் ஜூம் பண்ணி வச்சுக்க முடியும். அதுவும் லிமிட்டட் ஜூம்லாம் கிடையாதுங்க, அன்லிமிட்டடா ஜூம் பண்ணி வச்சுக்க முடியும். சோ நீங்க கிரியேட்டிவான பீப்பிளா இருந்தா அதை எவ்வளவு வேணாலும் கிரியேட்டிவா யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணே ஒண்ணு தான். ஸ்டேட்டஸ்ல போயிட்டு பிளஸ் சிம்பலை கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிட்டு மேல ஸ்டிக்கர் சிம்பிள் இருக்கு பாத்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணீங்கன்னா 1008 இமோஜிஸ் வரும். அந்த இமோஜிஸ்ல உங்களுக்கு பிடிச்ச இமோஜியை செலக்ட் பண்ணி அதை எவ்வளவு வேணாலும் ஜூம் பண்ணி எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம்.
வச்சுக்கலாம். அதுக்கடுத்து நீங்க ஃபீல் பண்ற டெக்ஸ்ட் டைப் பண்ணிட்டு கிரியேட்டிவா ஸ்டேட்டஸை வச்சுக்கலாம். இப்படி வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆயிருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சோ இன்னைக்கு பார்த்த எல்லா ட்ரிக்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நாங்க நம்புறோம். இதுல நிறைய ட்ரிக் நீங்க புதுசா தெரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.